திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ண கையோடு திமுக வேட்பாளர்கள் களமிறங்கக்கூடிய பட்டியலை திமுக தலைவர் வழக்கம் போல அவருடைய பாணியில் பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவரே அத்தனை தொகுதிகளுடைய பெயர் பட்டியலும் படித்து வேட்பாளர் பட்டியல், அவங்களுடைய டிகிரி, அவங்களுடைய கல்வி தகுதி இவற்றை எல்லாம் படித்ததை நம்ம கேட்டோம். திமுக வேட்பாளர் பட்டியலில் 3 சிட்டிங் அமைச்சர்களுக்கு தொகுதி மீண்டும் கிடைக்கல, அவங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறாங்கிறத பார்க்கின்றோம். பெரும்பாலான ஹெவி வெயிட்ஸ் அவங்களுடைய தொகுதிகளிலேயே மீண்டும் களமிறங்குகிறார்கள். திரு செந்தில் பாலாஜி தொகுதி மாறி, மாவட்டம் மாறி கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கு மண்டலத்துடைய ஒரு இன்சார்ஜ் போல செயல்பட்டு வரக்கூடிய அவர் கொங்கு மண்டலத்துடைய தலை நகரமாக பார்க்கப்படக்கூடிய கோவை தெற்கு தொகுதியில் இந்த முறை களமிறங்குகிறார். இதுதான் ஒரு முக்கியமான தொகுதி மாற்றம். சென்னையில் பெரும்பாலும் அவரவர் அவருடைய தொகுதிகளை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். சில மாற்றங்களை தவிர எழும்பூர் தொகுதியில் தமிழன் பிரசன்னா இந்த முறை போட்டியிடுகிறார். தியாகராய நகர்லேயும் மாற்றம் இருக்கிறத பார்க்கின்றோம். திரு ஜே அன்பழகன் அவருடைய மகன் போட்டியிடுறத நம்ம பார்க்கின்றோம். இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள். பெரும்பாலான ஹெவி வெயிட்ஸ் மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் உட்பட பெரும்பாலான அமைச்சர்கள் 3 தவிர அனைவரும் மீண்டும் களமிறங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு பொன்முடி அவர்கள் போட்டியிடவில்லை, அவருடைய மகன் கௌதம சிகாமணி போட்டியிடுகிறார். அதே போல அமைச்சர் காந்திக்கு பதிலாக அவருடைய மகன் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைந்திருக்கிறார். நாகராஜ், இந்த பட்டியல் பற்றின ஹைலைட்ஸாக நீங்கள் பார்ப்பது? இல்ல, ஆக்சுவலி நான் ஷாக் ஆனது 2 கான்ஸ்டன்சி சொல்லலாம். ஒண்ணு பல்லாவரம், அது கூட்டணிக்கு போனது எனக்கு ஷாக் தான். ஏன்னா பல்லாவரம் அதிமுக டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல கூட இல்ல. அப்ப அந்த சீட்டை விட்டு கொடுப்பாங்க. சென்னையில ஒரு சீட்டை திமுக விட்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்டா எப்பவும் விட்டு கொடுக்காது. பல்லாவரம் கூட்டணி கட்சி தேமுதிக போனது ஒரு ஷாக்கு. அதே போல தாம்பரம் எஸ்ஆர் ராஜாவுக்கு கொடுக்காது உனக்கு ஒரு ஷாக்கு தான் இந்த லிஸ்ட்ல. ஏன்னா தாம்பரம் என் கோட்டை, தாம்பரம் என்னை தாண்டி யாராலும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு இல்ல, இஃப் தேர் இஸ் நோ பர்ஃபார்மன்ஸ் வி வில் சேஞ்ச் அப்படின்றதுல திமுக இதா இருக்கு. அதே போல எக்னார்ல நம்ம டிவி விவாதங்களை நம்மளோட கலந்து கொள்ளும் திரு பரந்தாமன் அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படல. அது ஏன்றது தெரியல. ஏன்னா சென்னையிலே 2 பெஸ்ட் பர்ஃபார்மிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு 1000 லைட்ஸ், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல, டாக்டர் எழிலனுக்கும் இவருக்கும், ஆமா, எழிலன் சார் அவர்களுக்கும் பரந்தாமன் அவர்களுக்கும் சொல்லப்பட்டது. பட் ஆனா பரந்தாமன் அவர்கள் இல்லை, அதே போல தமிழன் பிரசன்னாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஒருவேளை இந்த டிவி கோட்டான்னு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிற எழுப்பூர் தொகுதியை யார் யாரெல்லாம் டிவியில பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ ரவுண்ட் ராபின் பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஹி வாஸ் a very decent and good performing எம்எல்ஏ. பிளஸ் தமிழன் பிரசன்னாவோட சொந்த ஊர் திருச்சி. திருச்சியில இல்லாம அவர் சென்னையில இருக்கார் அப்படின்றது நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு இதுவா இருக்கு. அதே போல திருச்சி மாவட்டத்துல பொறுத்தவரையும் நீங்க பழனி ஆண்டிக்கும் சரி, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனி ஆண்டிக்கும் சீட்டு தரல. அதே போல லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் அவர்களும் சீட்டு தரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, இவங்க 2 பேருமே கட்சிக்குள்ள ஹூஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் நேரு இல்லாத ஒரு திமுக அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்த போது நான் தாண்டா திமுகன்னு சொல்லி நேரு திருப்பி நிரூபிச்சாங்க. எனக்கு இவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்மிங் எம்எல்ஏ தான், பட் ஸ்டில் நேருவுக்கு மீறி எதுவும் பண்ண முடியல அப்படின்றது பார்க்கப்படுகிறது. நிறைய சர்ப்ரைசஸ், இஃப் தே டோன்ட் பெர்ஃபார்ம் வில் பி த்ரோன் அவுட் அப்படின்னாங்க. அதே போல அண்ணா நகர்ல கார்த்திக் நிக்க வைக்கப்படுவார்னு சொல்லி பார்க்கப்பட்டது. அவர் வில்லிவாக்கம் போயிருக்காரு. ராயபுரத்துல ஒரு மைனாரிட்டி கேண்டிடேட் வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா வெர்சஸ் கார்த்திக் இல்லையா? எஸ் ஆதவர்ஜுன் 2 ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஆப்போசிட்னு நினைக்கிறாரு. ஓகே, மற்ற முக்கியமான ஹைலைட்ஸை பார்ப்பது என்ன? நிறைய சூப்பர் சீனியர்ஸ் திரு துரைமுருகன் உட்பட களமிறங்குறாங்க. சில மாற்றங்களையும் பார்க்குறோம். 3 இன்கம்பன்ட் மினிஸ்டர்ஸுக்கு சீட் இல்லை. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நான் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது இந்த சென்னை தான். மற்றபடி தேர் பவுண்ட் டு சேஞ்ச் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப சென்னையில சில ஃபேஸ் அவங்க வச்சுட்டாங்கன்னா அந்த ஃபேஸை மாற்றவே மாட்டாங்க. இந்த வாட்டி ரொம்ப தைரியமா மாற்றப்பட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னா டி நகர்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. டி நகர்ல கருணாநிதிக்கு பதிலாக வேற ஏதாவது மாறப்படும் அப்படின்னாங்க. பட் டி நகர்ல ராஜா அன்பழகன் தானே கிளம்புறாரு இந்த முறை? ஆமா ராஜா அன்பழகன் தான். சாரி, நான் கருணாநிதி ராஜா அன்பழகன் தான் கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ
நம்ம 3 சிட்டிங் அமைச்சர்கள் திரு மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய மாற்றம், எம்ஆர் காந்தி அவர்கள் களமிறங்கல அப்படின்னாலும் அவருடைய மகன் களமிறங்குறார். திரு பொன்முடி அவர்கள் களமிறங்கல, ஆனால் திரு டாக்டர் கௌதம சிகாமணி களமிறங்கிறத பார்க்கின்றோம். சிஎம் அதே தொகுதியில தான் போட்டியிடுறார். அதுவும் சொல்லப்படுது சிஎம் will start to Chepauk and உதயநிதி will move to இதுன்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் யூகங்கள் தானே. இப்ப எதுக்குமே நம்ம ஒரு கான்கிரீட் பேசிஸ் கிடையாது இல்ல. இதான் கான்கிரீட் பேசிஸ் கிடையாது. பட் அதுல வந்து இல்ல அவங்க ஸ்டிக்கிங் ஆன் தேர் ஓல்ட் லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கு. இல்ல இப்ப இந்த ஹெவி வெயிட்ஸ் வெர்சஸ் ஹெவி வெயிட்ஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துருச்சு. நம்ம வந்து அதிமுக லிஸ்ட்டும் வந்துருச்சு, திமுக லிஸ்ட்டும் வந்துருச்சு. ஆனா அங்க வந்து ஒரு பரஸ்பரம் 2 தரப்புமே வந்து த மோஸ்ட் ஹெவி வெயிட்ஸுக்கு ஒரு கேக் வாக் கொடுக்குறாங்களோ பரஸ்பரம். ஆக்சுவலி ராயபுரத்துல பாத்தீங்கன்னா, ராயபுரத்துல திருப்பி நின்றாலே அதோட டஃப் ஃபைட்டா இருக்கும். டஃப் ஃபைட்டுங்கிறத விட அவருக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ வந்து எலெக்ஷனை வந்து அப்படியே கலைச்சு போட்டு ரீஸ்டார்ட் பண்றாங்களோன்றது எனக்கு தோணுது ராயபுரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது லிஸ்ட்ல. அதே போல பழனியாண்டிக்கு வந்து முத்திரையரோட பேக்கப் பிளஸ் திரிமயத்துல வந்து அவர் இருக்காரு. பழனியாண்டி வெரி க்ளோஸ் டு முத்திரையர் சங்கம் அண்ட் எவ்ரி திங். அந்த முத்திரையர் சங்கத்தையும் கூட்டிட்டு வந்தது பழனியாண்டி தான் இந்த கூட்டணிக்குள்ள. கடைசியில பழனியாண்டிக்கே சீட் இல்லாம வந்து ஒரு ஐ திங்க் அவர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த ஸ்ரீரங்கம் கேண்டிடேட் அவருக்கு கொடுத்ததுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. திருச்சி பாலிடிக்ஸும் சென்னை பாலிடிக்ஸும் திமுக ரொம்ப கோரான ஏரியாங்க. அந்த கோரான சென்னையில கூட வந்து தே ஹேவ் ரீடைன் ஆல்மோஸ்ட் ஒரு மைனர் சேஞ்சஸ் தவிர எல்லாமே ரீடைன் தான பண்ணிருக்காங்க தொகுதிகளாகட்டும். இல்லங்க பல்லாவரம் ஈகாவும் தாம்பரம் எஸ்ஆராவும் ஹெவி வெயிட்ஸ்ங்க 2 பேரும். கிட்டத்தட்ட வந்து 2 பேரும் வந்து 3 டைம்ஸ் கண்டினியூஸ் கேண்டிடேட்ஸ். தேமுதிகக்கு போயிருக்கிறத ஆச்சரியமா பாக்குறீங்களா? ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். இதே 2016 தான் எதுல வந்து இந்த கூட்டணி முடிஞ்சதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். சென்னை சீட்ல தான் கூட்டணி முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதே சென்னையில வந்து அதாவது எல்லாமே ரிவர்ஸ் ஆகுதுங்க. 2016 வந்து தேமுதிக வந்து டிட் நாட் பார்ட்டிசிபேட். இந்த வாட்டி தேமுதிக உள்ள வருது. ரைட், சென்னையில சீட்டு தர மாட்டேன்னு 2016 சொன்னாங்க. இந்த வாட்டி சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிவர்ஸ் ஆயிருக்கு. சென்னை தேமுதிகவை ஒரு மண்டலத்துல கொடுக்க முடியாது, அடக்க முடியாதுல்ல. அவங்க வெவ்வேறு இடங்கள்ல கேட்கறாங்க. அப்படிங்கும்போது ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு தானே வேணும். ஒரு கோயலிஷன் பாலிடிக்ஸ்ல 2016 செய்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்ப செஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அது தப்புன்னு நான் சொல்லல, அதை பண்ணிருக்காங்க. பட் எந்த சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக டி நகர் கொடுத்துருந்தாங்கன்னா டி நகர்ல சத்யா ஒரு பெரிய எட்ஜில் இருக்கும் போது அது வந்து ஓகே அப்படின்லாம். ஒரு ஜெயிக்கிற சீட்டை தூக்கி தேமுதிக கொடுத்து ஐஜேகே ரெட்டையில முரசன் வரும்போது தான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இந்த இடத்துல. ஓகே, பெரம்பூர் எப்படி பாக்குறீங்க? பெரம்பூர் வந்து ஐ ஸ்டில் ஃபீல் வந்து செந்தில் அண்ணா வில் கிராஸ் த்ரூ. பெரம்பூர் மாத்திர பாருங்க. ஆர்டி சேகர் சொல்றீங்க தானே? சேகர் அண்ணா வில் கிராஸ் த்ரூ. பெரம்பூரை பொறுத்தவரை இங்க பாருங்க 40% சேகர் அண்ணனுக்கு ஓட்டுருக்கீங்க, திமுக ஓட்டுருக்கீங்க. அதுல ஒரு ஓட்டு குறையாதுங்க. விஜய் ஷுட் டேக் 45% ஜெயிக்கிறதுக்கு. பெரம்பூர்ல அவர் நின்று சப்ஜெக்ட் ரைட். அந்த 45% ஓட்டு எடுக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்ல. மினிமம் வந்து அதிமுக இல்ல. அதுல என்ன ஒரு அனாலிசிஸ் சொல்றாங்க, அங்க வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. சோ அதனால அது அந்த பேஸ் வந்து கணிசமா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாதா? இல்ல, நான் அது எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்ப கணிசமா டிரான்ஸ்பர் ஆகணும்னா அந்த இப்ப திமுகல ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, அது கூட்டணி கட்சிக்கோ இல்ல வேற யாருக்கோ இருந்தா அது விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் வரும்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. பட் அங்க கேண்டிடேட் வந்து அவங்க மாத்தவே இல்லையே. ஓகே, இன்னொரு ஹைலைட்டையும் பார்க்குறோம். தொடர்ந்து 13வது முறையாக களமிறங்குகிறார் திரு துரைமுருகன். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சாதனையை இதன் மூலம் சமன் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிக முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் என்ற பெருமை கலைஞர் மறைந்த கருணாநிதி அவர்களுக்கு தான் உண்டு. அந்த சாதனையை சமன் செய்கிறார். 1971 முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினார் திரு துரைமுருகன். தொடர்ந்து இந்த முறையும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் 13வது முறையாக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எத்தனை முறை நீங்கள் களமிறங்குறீங்க அப்படின்னு திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் கேட்டபோது கூட அவர் வியந்து போனார் அப்படின்னு திரு துரைமுருகன் அவர்களே அதை கோட் பண்ணி சொல்லியிருந்தார். திரு கருணாநிதி அவர்கள் அதிக முறை போட்டியிட்டவர், அதை சமன் செய்கிறார் இந்த போட்டியின் மூலம் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய சூப்பர் சீனியர்ஸுக்கு இன்க்ளூடிங் திரு துரைமுருகன் அந்த லீக்ல இருக்கிறவங்களுக்குலாம் இருக்காதுன்னு எல்லாம் ஒரு 2-3 வருஷமா செய்தி வந்துட்டு இருந்ததை பார்த்தோம். பட் ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் அவங்க களமிறங்குறாங்க. இது ஒரு சைன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் என்று பார்ப்பதா? இல்லங்க, நீங்க திமுக கட்சி எப்பவுமே அந்த மண்டலமாக அரசியல் செய்யும். ரைட்,
அந்த மண்டலம் அரசியல் செய்யும் நபர்களே மாத்தவே மாட்டாங்க. அதே போல ஹெவி வெயிட்ஸ் என்னைக்குமே மாத்த மாட்டாங்க. அதாவது அவங்க பாலிசியிலே இருக்கு. ஒருத்தரை வந்து உடம்பு சரியில்லைன்னாங்க அவங்க நிக்க மாட்டாங்க, ரைட்? மற்றபடி அவங்க ரெடி டு டூ பாலிடிக்ஸ்னா அந்த சீனியருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு நடந்துகிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் போன வாட்டியே சொன்னாங்க துரைமுருகன் நிக்க மாட்டாருனாங்க, இந்த வாட்டி சொல்லுவாங்க துரைமுருகன் நிக்க மாட்டாங்க, அடுத்த வாட்டியே அவர் வந்து நல்லா வந்து நிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. தவிர அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் திமுக இருக்கவே இருக்காது. தடாலடி சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு இல்ல, பல்லாவரம் தாம்பரமே பெரிய ஷாக்கா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அவ்வளவு டிராஸ்டிக்கா சென்னையில திமுக இன்னைக்கு நான் 2011 இருந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த பாலிடிக்ஸ. இல்ல பழைய டேட்டாவெல்லாம் பார்த்தோம் அவ்வளவு டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணாங்களாம் எனக்கு தெரியாதுங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் பாருங்க, பெரம்பூர்ல சேகர் அண்ணன் மேல காமிச்ச கான்பிடன்ஸ ஏன் பல்லாவரத்திலையும் பல்லாவரமாவது கூட்டணி கட்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. பிளஸ் அதுல கருணாநிதி அன்பரசன் ஒரு ரொம்ப அக்லி ஸ்பாட்டா போயிட்டு இருந்ததுங்க. அது இன்டர்னல் ஃபைட் வந்து ரொம்ப, நீங்க பல்லாவரம் ஆனந்தூர்ல இருந்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப அந்த ஸ்பாட் வந்து ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சுட்டு இருந்தது. அது சரி, அதை கூட விடலாம். பட் தாம்பரத்துல எஸ்ஆர் ராஜாவை விட்டுட்டு ஒரு ஆளுக்கு போறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இஃப் யூ டோன்ட் பெர்ஃபார்ம் யூ வில் பி கிக்ட் அவுட்ன்றத சொல்ல வராங்களா இல்லையான்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்போ சிட்டிங் அமைச்சர்களுடைய தொகுதிகளை பார்க்கின்றோம். திரு செந்தில் பாலாஜியோடைய மைக்ரேஷன் எப்படி பாக்குறீங்க? தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து கோயம்புத்தூர் எதனால எக்ஸ்பெக்டட்? அதுல இருக்கிற ராஷ்னல் என்ன? என்னன்னா அவங்களுக்கு கொங்கு மண்டலத்திலயே கோயம்புத்தூர்லயே இப்போ திருச்சிக்கு நேரோ, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. இப்ப சென்னை தொகுதிக்கு சேகர் பாபு அப்படின்னு ஃபேஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல அவங்க ஒரு ஃபேஸை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. சரி, 2000 ஆஃப்டர் 2021 எலெக்ஷன் 2022 2023லயோ அந்த உள்ளாட்சி தேர்தல் நிற்கும் போது மொத்த கோயம்புத்தூர்லயும் வந்து பார்த்தவர் திரு செந்தில் பாலாஜி வந்து தொடர்ந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸாக வந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. சோ அதற்காக ஒரு ஹெவி வெயிட் இறக்கணும்னு சொல்லிட்டு இறக்கிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த தொகுதியில் ராஜீவ் காந்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம், கரூர்ல அவங்க நிக்க வேண்டாம்ன்றது முடிவு பண்ணிட்டாங்கன்றது கரூர் மக்கள் அரசியல் புதுசுல பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சர்வே எல்லாம் போகும்போது கூட அது சொன்னாங்க, சார் இங்க நிக்க மாட்டாருங்க, சார் வேற ஊர் மாறிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுவும் வந்து பேசப்பட்டது. இன்ஃபேக்ட் நான் ட்வீட் ஐ திங்க் 2-3 வீக்ஸ் முன்னாடி போடும்போது செந்தில் பாலாஜி மைட் மைக்ரேட் ஃப்ரம் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல திமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தார். சோ அது ஒரு முக்கியமான ரேஷனல். அதுதான் அந்த மைக்ரேஷனுடைய தொடக்கம்னு பாக்குறதா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், ஆஃப்டர் 2021 வந்து முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா வந்து கொங்கு மண்டலத்தை 2ஆ பிரிச்சு ஒரு ஹாஃப வந்து நேருட்டியும் இன்னொரு ஹாஃப வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்க வேற யாரையும் நம்ப முடியாது, நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி எக்ஸ்ட்ரா தொகுதிகள் இருந்தது அவங்கள்ட்ட ஒர்க் பண்றதுக்கு, ரைட்? சோ அதை ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைட்ல வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் வந்துடுச்சு. 2024 MP எலெக்ஷன் ஒரு சக்சஸ் வந்தது. பட் எம்எல்ஏ எலெக்ஷன்ல சக்சஸ் வருதா இல்லையான்றதை அவங்க பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் அதற்கான ஒரு விதையா தான் போட்டிருக்காங்க அப்படின்றத நான் பாக்கிறேன். நன்றி திரு நாகராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.